என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் பிஸி மோட்ல சுத்தினே இருப்பாங்க இன்னைக்கு. அதாவது எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா மாலை தான், மாலை வச்சுக்கிட்டு இப்படியே போறாங்க. டேய் எம்ஜிஆர் போட்டோ இருக்கு, ஒரு மாலை போடு. டேய் பெரியார் போட்டோ எங்க இருக்குது, மாலை போடு. ஏன்னா ரெண்டு பெரும் தலைவர்களுடைய முக்கிய தலைவருங்க. அதுவும் எம்ஜிஆர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் அதிமுக கட்சிக்காரங்க ஃபுல்லா போய் குவிறாங்க. இங்க பெரியார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், திராவிடம், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா திராவிட கட்சிகளும் போய் பெரியார் போட்டோவை தேடி 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 மாலை போடுறாங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, லெட்டர் பேட் கட்சி முதல் கொண்டு போடணுங்க, போடணும். அதாவது அந்த கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. ஆமா, இருந்தாலும் போடுவாங்க. தலைவன் அவனுக்கு வந்து நம்ம போய் மாலையை போடுறோம். அதான் மரியாதை. நினைவு நாள், எது நினைவு நாளுங்க, மரியாதையை செலுத்தணும். ஆனா ஒரு தலைவர் பாத்தீங்கன்னா டைம் 1.25 ஆகுதுங்க. எல்லா தலைவரும் போட்டாச்சுன்ற நீ எந்த தலைவர்? நீ தப்புடா. நீ ஒரு உண்மை தலைவரை நீ ஃபாலோ பண்ணாம இருக்கன்னு அர்த்தம். 1.25 மணி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் ஒரு தலைவர் மட்டும் மாலை போடலாம். சொல்லு பாது யாருன்னு சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நடிக்காத, உனக்கே தெரியாது எந்த தலைவர்னு. அவர் ஏன் போடல, எதுக்கு போடல அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில விஜய்க்கு எவ்வளவு சீட்டு தருது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னப்பா சொல்ற? விஜய்க்கு சீட்டா? விஜய் வந்து ஏன் சீட்டு தரக்கூடாது? விஜய் இல்ல, விஜய்க்கு ஏன்பா அவங்க சீட்டு தரணும்? ஒண்ணும் புரியலங்க எனக்கு. அதெல்லாம் எங்க ஆளுங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்காங்க. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை ஏற்பட்டு அதிமுக வந்து விஜய்க்கு வந்து இவ்வளவு சீட்டு தரலாம், இவ்வளவு எடுத்து வைக்கலாம், ஓரம் வைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சிட்டாங்களா? கவலைப்படாத. அதே மாதிரி எங்க விஜய் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? இயேசு போலங்க. இயேசு போல ஒரு நல்ல மனிதர் எங்க விஜய். அப்புறம் நல்லா கேட்டுற போறேன் உன்ன. என்ன விட்டா ஓவரா போயினுக்குறா அப்படின்ட்டு நான் சொல்லுவாருன்னா ஒரு நந்துக்கோ அதெல்லாம் நான் சொல்லலையா? அப்ப யார் சொன்னா? எங்க அண்ணன் லாட்ரி ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காப்ல. அப்படியா? இயேசு போல எங்க தலைவர் மேல படிக்க சுமத்துறாங்க. யாருப்பா உங்க ஆள்? இயேசுவா? வா உள்ளேக்கா போய் வச்சு செய்யறோம். டீடைல் தான். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி அன்பு சகோதரி சயித் அலி ஃபாத்திமா அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும், கந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு டீடைல்டா அவருடைய மாலையை ரோஸ்ட் பண்ணுவோம். வாங்க. ஊர் உலகமே பிஸியா இருக்கும் போது ஒருத்தன் தூங்கி இருப்பானா? அதுவும் தூங்கி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை தலைவர். அவரோட நினைவு நாள் இன்னைக்கு. முதல் தலைவருங்க. முதல் தலைவரே பெரியாரு, அவரோட நினைவு நாள். இன்னொன்னு என்னன்னா, சமீப காலமா பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னொருத்தருக்கு 10 நாளா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தூக்கின்னு சுத்துறாப்ல. எம்ஜிஆர் ஏன் தூக்கின்னு சுத்துறோம்? எம்ஜிஆர் உங்களுக்கு தான் சொந்தம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் எங்களுக்கும் சொந்தம். இது எப்படி தெரியுமா? சொத்துக்கு மட்டும் ஒருத்தன் தூக்கின்னு சுத்துவானா, ஆனா அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா செய்ய மாட்டான். ஆமா. இப்போ எம்ஜிஆர் அதிமுக தூக்கின்னு சுத்துது. ஏன்னா எம்ஜிஆர் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அதிமுக. சோ அவருடைய நல்லதையும் அவங்க எடுத்துப்பாங்க, அவருடைய கெட்டதையும் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள், அவருக்கு போய் மாலையை போட்டுருக்காங்க. எம்ஜிஆர் நீ தூக்கின்னு சுத்துறல, வாய் கிழியே பேசுறல, நாங்களும் உரிமை கொண்டாடுவோம்னு சொன்னல. அப்போ இன்னைக்கு நினைவு நாள். அப்ப என்ன செய்யணும்? போய் மாலை போட்டுருங்க. ஏங்க மணி பாருங்க, 1.25 பாருங்க, இன்னும் போடல. இது வரைக்கும் எம்ஜிஆரை ஓட்டுக்காக யூஸ் பண்ணுவேன், ஆனா அவருக்கு நினைவு நாள்னா நான் மாலை போட மாட்டேன், அவருக்கு பிறந்த நாள்னா நான் மாலை போட மாட்டேன், நான் தூங்குவேன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்குமானால் அது வந்து ஒரே ஒருத்தர், உங்கள் விஜய். சோ இது வரைக்கும் தூங்கி இருக்காரு. இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு மாலை போடலங்க. இனிமேட்டு மானம் வந்தாச்சு, எம்ஜிஆர் போட்டோவையோ எம்ஜிஆர் பேரையோ தூக்காம இருந்தா சரி. ஆனா மானம் கிடையாது. நீங்க பாரு, சேலத்துல பாரு நான் பேச போற பேச்ச எம்ஜிஆரை பத்தி. ஓ எம்ஜிஆர் தான். அப்ப எவனா ஒருத்தையோ காலையில இருந்து மாலையே நீ வந்த மனுஷனுக்கு போடல, நீ ஏன் எம்ஜிஆரை பத்தி பேசுறேன்னு கேட்டானா அவ்வளவுதான். என்ன நடக்குமோ தெரியாது. சரி, எம்ஜிஆரை ஓரமா விடுங்க. பெரியாரியா கொள்கை தலைவர். ஐயோ தெய்வமே, பாட்டுல வர பொண்ண பெரியாரின் பேரனே பெரியார் பாட்டே அதுதாங்க. பெரியாரின் பேரனே தான் பாட்டே வரும். உங்க தாத்தா செத்து போயிருக்காரு, அவருக்கு நினைவு நாள், மாலை போடாம என்ன பண்ணி மணி என்ன ஆகுது? எங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? நீங்களே சொல்லுங்க.
எல்லா கட்சிக்காரனும் போட்டாங்க. திமுக ஒரு சைடு போய் போட்டுனது, அதிமுக ஒரு சைடு போய் நிது, எல்லா கட்சியும் போடுதுங்க. இவர் வந்து நாளைய தமிழ்நாட்டை நான் ஆள போறேன்னு சொல்றாரு. ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துற தலைவன் இப்படி பண்ணலாமா? இதுதான் கேக்குறேன். ஒவ்வொரு வாட்டியும் லேட்டா தான் போடுறது. இதுல போடுறாரா போடலையான்றதே பெரிய இஷ்யூ. ஆமா, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மணி 4 மணி கூட ஒரு மாலை போட்டு ஒரு போட்டோ போடலாம். இது வரைக்கும் போடல. அவரோட டைம் ஃப்ரேமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock 4 o'clock தான். ஏஞ்சிட்டு கேர்னஸ் எல்லாம் போயிட்டு தான் ஒரு மாலை போடுவாரு. எவ்வளோ பேர் கேட்டுட்டாங்க, ஏங்க சாயங்காலம் போடுறீங்க, காலையில போடுங்க, காலையில போடுங்க, காலையில போடுங்க கேட்டாச்சு. இருந்தாலும் போன வாட்டி நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு அதுக்கு. ஏன் அவர் மாலையில போடுறாரு? பிகாஸ் அது மாலையில தானே போட முடியும். காலையில நான் போட மாட்டேன். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான வார்த்தையை வந்து ஒழுங்கா பயன்படுத்துவார் விஜய். சோ அவரு ஏன் சாயங்காலம் போடுறாரு நான் கேட்கணுமா கேட்க வேணாமான்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்குல்ல. எப்படிங்க நானே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நீயே கேட்க, நானே எப்படிங்க கேட்க என்ன பண்றது? இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு முடிவு சொல்லுப்பா எனக்கு. நான் ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? மாலையோட பேரை காலைன்னு மாத்திட்டேன். அவ்வளவுதான். அவன் காலையில காலையில ஆமா, இதுக்கு அப்புறம் காலை. இப்போ யாரெல்லாம் விஜய் ஏன் மாலையில போடுறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பேரை வந்து நீங்க காலைன்னு மாத்திருங்க. அவனுதான் காலையில போட போறாரு. அவள்தான் முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ? அப்ப என்னன்னா பூ மாலை கிடையாது, பூ காலை. நீ பூ காலைன்னு போட்டுட்டு அவரு காலையில போடாம மாலையில போட்டாருன்னா நீ கேள்வி கேளு. மாலைன்னு பேரை வைப்பீங்க, மாலையில ஏன் போடுறீங்கன்னு நொட்டை சொட்டுவீங்கன்னா எங்க அண்ணன் என்னையா செய்வாரு? என்னையா பண்ணுவாரு? நேத்து ஒரு 7:30 அந்த 7:30 எங்க அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணாரு? எத்தனை மணி நேரம் போச்சுன்னு வேற தெரியல எனக்கு. டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணாருன்னு தெரியல. சோ பெரியாருக்கும் மாலை போடல, எம்ஜிஆருக்கும் மாலை போடல, இன்னும் தூங்கின்னு இருக்காரு. மேபி 3 மணிக்கோ 4 மணிக்கோ அவர் மாலை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லிடணும்ப்பா, அது ரொம்ப முக்கியம். கலவரம் வெடிக்கும். விஜய் சார், நாங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிடறோம். ஏன்னா உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க, நீங்க மாலை போடுறதுலயே பல்வேறு கான்ஸ்பிரசியை செட் பண்றாங்க. போட்டாலே வந்து நீங்க இது பண்றீங்க, அது செக் பண்றீங்க. அங்க பாரு கை பாரு, போட்டோல ஒட்டல. அப்போ இது கிராக் கிட்ட கேக்குறாங்க, சாட் ஜிபிடில செக் பண்றாங்க. ஏய் இந்த சட்டை அவர்கிட்டே இல்லையே, அப்புறமா எப்படி மாலை போடுறது? அது ஒயிட் ஃப்ரேம் இருக்குது, அது வேற மாதிரி இருக்கு. ஏய் அது விஜயா இல்லையா? அது இல்லங்க, ஏங்க செட் பண்ணிருக்கானுங்க. சோ இப்படி எல்லாம் வந்து பல்வேறு கலவரங்கள் ஏற்படுது. ஆமா, பிரச்சனையா இருக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. சோ விஜய் சார் பிளீஸ், நீங்க மாலை போட்டுருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. எப்படியோ 3 மணிக்கோ 4 மணிக்கோ போட்டுருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பிளீஸ் இந்த வாட்டி ஒரு 2 seconds 3 seconds வீடியோ போடுங்க. சும்மா அப்படி மாலை எடுத்தா அப்படி ஒரு மாலடி போறதுக்கு என்ன உனக்கு ஆக போகுது புரிய மாட்டேங்குது. எதுக்கு ஒரு இதுனா என்ன இந்த ஏஞ்சி ஒரு மாலை போறது என்ன ஆக போகுது? என்ன ஆச்சு? போடுங்க, போட்டோ இருக்கும், அப்படி தூக்கி அப்படி போடுறது என்ன? அதை விட்டுட்டு போட்டோவா நீங்க போட்டு பல்வேறு இந்த டிஜிட்டல் சர்ச்சை வருதுங்க, சர்ச்சை கிரியேட் பண்றாங்க எல்லாமே. என்ன நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா ஒரு மாலை போடாம போட்டாருன்னா போட்டாகணும். கொள்கை தலைவர் சும்மா கிடையாது, இல்ல கட்சி கலைஞயா கட்சி. இப்போ கொள்கை தலைவரை வேற மாத்தணுமே அப்புறமா. சோ இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியோ போட்டுருவாரு. பட் அஸ் பர் ரோஸ்ட் பிரதர்ஸ் ரிக்வெஸ்ட், அத ஒரு வீடியோவா இன்னைக்கு வெளியிட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். பிகாஸ் we are true watchers. எம்ஜிஆருக்கும் போடுங்க, அது சொல்ற மறந்துட போறீங்க நீங்க. பின்ன அவருக்கு போட்டு இவரை விடுவாங்க. அதுதான் போட்டாவும் போட்டுருங்க. செங்கோட்டை நொண்டி போட்டாருப்பா. அவர் வந்து எம்ஜிஆர் ஆளு, ஜெயலலிதா ஆளு. அவர் போன் பண்ணி சொல்ல வேணாமா அந்த மாதிரி? எங்க டைம் என்னங்க? நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் வீட்டுக்குள்ள போற புசிக்கிட்டு சொல்லியாச்சு, அனுப்பி எழுப்பி விட்டு தானே. எல்லாம் மன கஷ்டத்துல இருக்கிறாங்களா? நேற்று நடந்த கலவரம் உங்களுக்கே நல்லா தெரியும். மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கு ஒரு பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாரு. எங்க அண்ணன் காரத்தின் புஷன் போட்டாப்ல. எங்க பார்த்தேன் இந்த சைடு மா ஏத்திட்டாருங்க, வா பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்டு இந்த சைடு கூட்டு போயிட்டு இப்படிக்கா ஓடி போயிட்டாப்ல. பாத்துக்கோ. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. கார்ல இருந்து இறங்கி வந்து பேசுறது கஷ்டமா இருக்கு. அவங்க போஸ்டிங் கொடுத்த ஒன்றிய செயலாளர் பார்த்தே இல்லையா? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ட்ரெண்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளர். தக்காளி சோறு கரெக்டா குடுக்குறாங்க பாரு. ஏங்க இவங்க போஸ்டிங் வந்து கூப்பிடுறாங்க போல, கூப்பிட்டு ஏய் கட்சிக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்க தெரியும், எவ்வளவு வந்து மக்கள் பணி ஆத்திருக்க, எவ்வளவு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்க, இப்படிதான் சில கட்சிகள் கேட்கும். எல்லா கட்சி அப்படிதான் கேட்பாங்க, சில கட்சியா. ஆனா டிவிக்கள் எப்படி கேக்குறாங்கன்னா, ஏய் உன் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் எவ்வளவு, ஏய் இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ரீல்ஸ் போட்டிருக்க, ஏன் படத்தை ஏன் பாட்டை வச்சு எவ்வளவு ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி இருக்க காட்டு. ஒரு ஒன்றிய செயலாளர் வீடியோ தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அவர் ஆடின டான்ஸ் கொஞ்சம் பாருங்க.
ஏப்பா இந்த டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு தலைவன் ஒரு டான்ஸர் தெரியல. தலைவன் கில்லி படத்துல ஆடுவான் பாத்தீங்களா, இப்படி தூக்கி ஆடுவார் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இத லைக் பண்ணிதான் விஜய் வந்து எடுக்கிறாருங்க. ஏங்க அஜிதா, உங்க டீம்ல வந்து ஒன்றிய செயலாளர் சரி கிடையாது, என் பாட்டுக்கு டான்ஸ் ஆடல. ஆமா, இவன் சூப்பரா ஆடுறான், ஆளு அழகா இருக்காப்ல, அப்ப அவனை தானே போடுவான். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே டஃப் கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் தராம இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அவங்கள பத்திய கண்டென்ட் வந்து நான் சாயங்காலம் ஒரு தனி வீடியோவா போட்டுறேன். அவங்க என்ன எதுக்காக அவங்களுக்கு தரல அப்படின்றதுலாம் சாயங்காலம் டீடைல்டா வந்துரும். சோ நேத்து ஒரு கலவரத்துல அண்ணன் வந்து மாலை என்னதான் போனா மனுஷன் இருந்தாலும் சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சுல்ல. சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, புரியலையே என்ன சீட்டு? அதிமுக கூட்டணியில விஜய்க்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்கயா. சீட்டா எவ்வளவு? எங்க அண்ணனுக்கு பயந்து சீட்டு ஒதுக்காம இருப்பாங்களா? எவ்வளவுயா சொல்லியா? 6 சீட்டுங்க சொலையா ஒதுக்கி இருக்காங்க. 6 சீட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களா? இப்ப எத்தனை தரணும் உனக்கு? குடுங்கயா, ஒரு 260 குடுங்கயா. ஆமா, மொத்தமா இருந்தா 234 தாயா. அவனுக்கு ஆட்களே பாதி பேர் சொன்னால. எவ்வளவு தொகுதியில ஜெயிப்பாருங்க? 263 270. எங்க ஆளா பக்கத்து ஸ்டேட்லயும் ஜெயிப்பாங்கடா. டேய் நீங்க தப்பு சொன்னீங்க. கேரளாலயும் எலெக்ஷன் வருதுல்ல, மொத்தமா மிக்சிங். இங்க ஒரு 234, அங்க ஒரு 30. அந்த கணக்குல வச்சுதான் சொல்லிடுறேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உங்களுக்கே நல்லா தெரியும். நேத்து வந்து பியூஷ் கோயல் வந்து சந்திச்சிருக்காரு எடப்பாடியார் சந்திச்சு. சீட் டிஸ்கஷன்லாம் எப்படி பண்றது மிஸ்டர் இபிஎஸ், கமான் வில் சிட் அண்ட் வில் டிஸ்கஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 170 சீட்ஸ்ல நாங்க நிப்போங்க இந்த வாட்டி சொல்லிட்டாரு. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். அதுக்கு நடுவுல எல்லாம் யாரும் குறுக்கால வராதீங்க, லாரியில ரோட்ல ஏத்தி போயிடுவேன். சோ 170 சீட்ஸ் நாங்க நிப்போம். உங்களுக்கு உங்க பேர் என்ன? பாஜகவா? உங்களுக்கு ஒரு 23 சீட்டு. 23 உங்களுக்கு தரோம். அப்புறமா உன் பேர் என்னப்பா? பாமகவா? ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, 2 டீமா இருக்கீங்க, 2 டீம்ல இருக்கீங்க. இப்ப எந்த டீம் இங்க வரீங்க? ஆளுக்கு 2 போ. சோ இன் கேஸ் பாமக வந்தா அவங்களுக்கு ஒரு 23. சோ 23. ஓகே, இது வரைக்கும் காமெடி கிடையாது. இது வரைக்கும் சரி ஓகே அவங்க கூட்டணி அப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் எப்படி தகவல் வந்திருக்குன்னா ஓபிஎஸ்க்கு வந்து 3 சீட்டு தராங்களா. ஓபிஎஸ்கா? ஏமா ஓபிஎஸ் என்ன கட்சி இல்லைங்க, சொல்லுங்க. பிஜேபியா ஏடிஎம்கேவா? யாரு? ஓபிஎஸ் இன்னும் ஏடிஎம்கேல தான் இருக்காரு, அவர் நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா இவங்க நீக்கிட்டாங்கல்ல. சோ ஓபிஎஸ் அண்ட் கோக்கு வந்து நாங்க 3 சீட்டு தரோம். ஓபிஎஸ் அண்ட் கோ. டிடிவி அண்ட் கோக்கு வந்து நாங்க ஒரு 6 சீட்டு ஒதுக்கலாம்னு இருக்கோம். நாங்க டிடிவிக்கு 6, ஓபிஎஸ். ஏய் இப்ப பெரும் பிரச்சனையே அவங்க ஃபர்ஸ்ட் வரேனே சொல்லியா. யார் முடிவு எடுக்கிறது? இது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன், அவங்களுக்குள்ள இன் கேஸ் வந்தா. ஆனா பட் இது வந்து எடப்பாடியோட ஒரு குட் ஸ்டெப். ஆக்சுவலா ஒரு அரசியல் தந்திரவாதியா பார்த்தா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. கட்சிக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டோம், கூட்டணிக்குள்ளயும் அவர் சேர்த்துக்கிறத ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. பட் இருந்தாலும் பிஜேபியோட ஒரு பிரஷர் பண்ணி இல்லங்க அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தாதாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு ஒன்றுபட்ட ஏடிஎம்கேவா இருக்கும், நம்ம அடிச்சு தும்சம் பண்ணலாங்க அப்படின்னு சொன்னனால மனுஷன் ஓகே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி. ஏன்னா இந்த இலவங்காத்த கிளின்னு நம்ம விஜய்க்கு காத்து அசிங்கப்படுறதுக்கு பதிலா நம்ம கூட்டாளிகள் தானே கொடுத்துட்டு போவோம். கட்சியில சேர்க்கல உங்களை ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. கட்சியில கிடையாது, கட்சியில சேர்க்கல. என்டிஏ கூட்டணிக்குள்ள வேணா உங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் சீட்டு தரோம் அப்படின்ற ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிருக்காரு. ஓகே, தட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தானே, அதை தப்போ சொல்ல முடியாது. சோ இவங்களுக்கு எல்லாம் போனது போக மிச்சம் இருக்கிறது ஒரு 6 சீட்டு. அந்த 6 சீட்டு தான் தாவேக்காக்கு. அவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. நான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், நானு நீங்க வந்து என்ன 6 கொடுக்குறீங்க. என்னயா நீங்க? நான் இப்போ கூட பெட்டு கட்டி சொல்றேன். என்ன பெட்டு கட்டி சொல்றேங்க? விஜய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. பாக்குறீங்களா? என்ன சொல்லுங்க? விஜய்க்கே நல்லா தெரியும் எங்க நின்னாலும் நம்ம தோத்து போவோம் அப்படின்றது விஜய் பார்த்து அங்க தற்கொலை கதறி நிற்பாங்க. இந்த வீடியோவை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலெக்ஷன்ல 100% விஜய் நிக்க மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எல்லா வேட்பாளருக்கும் நான் வந்து பிரச்சாரம் செய்யணும், அதனால எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது, ஏன்னா தோத்துருவேன். உண்மையிலே பாருங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. விஜய் வந்து நிக்க மாட்டாரு. ஏன்னா விஜய்க்கு தெளிவா தெரியும் நின்னாலும் நம்ம தோத்து போவோம். பீகார்ல பாத்தீங்களா அவர் எங்க நின்னாரு? பீகார்ல பிரசாந்த் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவரும் ஃபாலோ பண்ணி. வைகோ ஸ்ட்ராட்டஜிங்க அது.
பிகாஸ் எங்களால ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நிக்க மாட்டாரு. சோ அந்த 6 சீட் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு புஷியா இருந்துக்கு பிரச்சனை வருமே. சிடிஆர் நிர்மல் கூட இருக்குது 6 பேர் தானே. முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் விமன் பாத்துலையா? 6 சீட் தான் குடுத்துறான் முதலமைச்சர் கேண்டிடேட். ஏன்னா போற இடத்துல நம்ம ஆளுங்க வந்து 7.5 கூட்டி விட்டுருது. எல்லாத்துலயும் 7.5 வச்சுக்கிட்டு எப்படி முதலமைச்சர் ஆகுறது? ஆதவ அர்ஜுன் வந்து நேத்து கிறிஸ்துமஸ் விழா ஒண்ணு வந்துச்சு. அந்த கிறிஸ்துமஸ் விழால பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு? எங்க தலைவரும் பாத்தீங்கன்னா இயேசு மாதிரி தான். எங்க தலைவரும் இயேசு மாதிரி தான். டென்ஷன் பண்ணுகாத. இயேசு எப்படி பழிப்பாவங்களை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே மாதிரி இந்த திமுக தீய சக்தி எங்கள் தலைவர் மீது வீண் பழியை சுமத்தி சுமத்தி வருகிறது. கீழே இருக்கும் செருப்பால் அடிக்கலையாப்பா? ஓப்பனா கேக்குறேன். கீழே இருக்க உட்காந்துக்கிறாங்க, அடிக்கணுமே அடிக்கணுமே. பின்ன இவரு வந்து இயேசுவோட கம்பேர் பண்றாரு. இப்போ சரி கம்பேர் பண்ணிட்டீங்க, ஓகே விடு, சந்தோஷம், கம்பேர் பண்ணிட்டீங்க. இயேசு வந்து முள்கிரீடத்தை போட்ட போறாங்கன்னா ஓடி போல. ஆமா, இயேசு வந்து சிலுவையை தூக்கி முதுகு மேல வைக்க போறாங்கன்னா ஓடி போல. என்னடா சாகடிக்க போறீங்களா? சாகடிக்கலாம், நான் உயிர் தெரிந்து வருவேன்ட்டு நின்னவர் இயேசு. ஒரு கண்ணை தாச்சா திருப்பி காட்டணும். ஆனா ஊவாலு 41 பேர் செத்த பிறகு எடுத்த பாரு ஒரு ஓட்டம். உசேன் போல்ட் தோத்துறாராம். உசேன் போல்ட் ஃளைட்டே தோத்துச்சியா? தப்புன்னு வந்தவர்ல வந்து சென்னையில நின்னவர் உங்காலு. எது ஓடி போய் ஒளிந்த உங்காலை இயேசுவோட கம்பேர் பண்ணிருக்கீங்களா? நேத்து வந்ததுக்கே ஓடி போய் ஒழிச்சிட்டாரு. ஒரு பெண் அங்க வந்து சண்டை போட்டு இருக்காங்க, அவங்கள தடுக்கிறதுக்கு அருகதி கிடையாது, அவங்க கிட்ட நின்னு பேசுறதுக்கே வக்கு கிடையாது. நம்ம வந்து இயேசு இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அதத்தான் சொல்றேன்ப்பா. போற இடம் எல்லாம் 7.5 கூட்டுது, எதுனா ஒண்ணு வாய விடுறது, அப்புறமா அடி வாங்குறது, அப்புறமா எலெக்ஷன்ல தோத்து போவாங்க. வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? யாருக்கு? உங்க விஜய்க்கு சொல்றேன். 41 பேரை கொண்டுட்டு ஒரு இயேசு ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணிட்டு பேசினிருக்கீங்களே. ஆனா அங்கேயும் பார்த்தல திமுக உள்ள விட்டோம். அங்க எதுவும் காரணம் திமுகவா? திமுகவின் சதி செயல். திமுக தான் வந்து எங்க விஜய் தலைவர் மீது வந்து பழி பாவங்களை சுமத்தி கொண்டிருக்கிறது. நீ கரூருக்கு போனா 41 பேர் செத்து போயிருக்கிறதே கிடையாது. அப்ப எப்படி திமுக டைமுக்கு போயிருந்தானுங்க? டைமுக்கு போய் முடிஞ்சு. ஆக்சுவலா சிபிஐ வந்து இந்த பாயிண்ட எடுத்து வச்சுக்கணும். ஆமா, கண்டிப்பா. ராசா இங்க வா. இப்போ லேட்டஸ்டா ஈரோடுக்கு போனேன், டைமுக்கு போயிருக்க. ஆமா, டைமுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, டைமுக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் ஈடுபடல, ஒருத்தரும் சாவல. ஆமா. அப்போ கரூர்ல நடந்திருக்குன்னா நீ டைமுக்கு போவாதுக்கு தானே காரணம். பிளானிங் பிளான் பண்ணி தான் பண்ணி. சோ இதுக்கு மெயின் காரணமே நீயா தானே இருப்ப மிஸ்டர் விஜய். இது முடிஞ்சு போச்சு, கேஸ் க்ளோஸ் பண்ணல. சிபிஐ கேட்டு இருக்கணும். சோ இது மாதிரி தகவல்கள் வந்து சிபிஐ கிட்ட வந்து காதுல போய் யாரா ஊதி விட்டு வந்து கண்டிப்பா சார் இதெல்லாம் கேளுங்க சார், பைப்ல மாட்டிமா பாருங்க, இவங்களே ஸ்டேட்மென்ட் கொடுத்துறாங்க, கேட்டுக்கோங்க. பைப்ல மாட்டிமா பாருங்க சார், யா லேட்டா வந்தேன்னு கேளு சார், மாட்டிமா சார். சோ இயேசுவோட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுனீங்களே, அங்க தெரியும் இவங்களோட பிளான் என்னன்னா, இப்ப ஆக்சுவலா கிறிஸ்டியன்ஸோட கவர் பண்ணணும். நம்ம தான் போன வீடியோவே சொன்னோமே, கிறிஸ்டியன் லாபி ஆக்கின்னு இருக்காங்க இந்த சர்ச்சை. இப்ப என்னன்னா எல்லாரும் போய் ஒரு ஃபாதர் கூட போட்டோ, ஃபாதர் யாரு வேணாலும் போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. 25 போட்டோ எடுத்து போட்டோமா, ஃபாதர் யார் வந்து நின்னாலும் ஃபாதர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ, ஒரு போட்டோ எடுத்துக்கோ, போட்டோ உடனே பாருங்க. ஃபாதர் எங்க ஒன்றிய செயலாளருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஃபாதர் எங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அங்க ஒரு ஃபாதர் கழுவி ஊத்துன வீடியோ ஒண்ணு பாத்தியா இல்லையா? அவர் தெரியல என்னன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அரெஸ்ட் ஆகும் போதுதான் இப்படி வைக்கணும். ஆனா அவன் இப்படி வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான்ட்டு ஒரு ஃபாதரு கழுவி ஊத்திட்டாரு, மரண பங்கம். ஆக்சுவலா இதுதான் உண்மையான கிறிஸ்டியன்ஸோட நிலைப்பாடு. எப்படி இந்த நடிகன் பின்னாடி எப்படி சுத்துவீங்கன்னு கேக்குறாங்க. உண்மைதான். இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் கேக்குறோம். அந்த பசங்க அப்படி இருக்குது அறிவாளியா, இங்க இருக்கிறதுங்க என்னன்னா விஜய் பிடிக்கும், விஜய் கூட தான் போவா அப்படின்ட்டு. நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா பரப்புற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல, அது ரிலே ரேஸ் மாதிரி. சோ நடிகன் பின்னாடி சுத்துவது தவறு அப்படின்ட்டு ஒரு ஃபாதர் டீடைலா பேசுறாரு. திமுக 200 ரூபாய் திமுக தான் இது சதி திட்டம். திமுக கிட்ட இருந்து 200 ரூபாய் வாங்கிட்டு ஃபாதர்
நான் 250 ரூபாவை போட்டு குத்தாங்களா எங்க ஆளை கலாய்க்கிறீங்க சொல்லிட்டானுங்க என்ன அப்படின்ட்டு சொல்லி அவரே அசிங்கமா திட்டுவானுங்க இப்போ கொஞ்ச நேரத்துல. சொல்லிட்டாங்கன்ற நீங்க வேற அத ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. எப்படின்னா இவங்களை எதிர்த்து யாரும் பேசவே கூடாது. பேசினாலுமே இவங்களை எதிர்த்து பேசினா நீங்க வந்து தீய சக்தி ஆயிடுவீங்க. ஆமா, நீங்க ஃபாதரா இருந்தாலும் சரி, இதே இயேசுவே வந்து பேசினாலும் நீங்க தீய சக்தி, நான் தூய சக்தி. பாவ சரி, மாலை போடுவாரா போட மாட்டேன். ஆமாப்பா, டைமர் ஆகி போச்சு, ஒன்னும் புரியல. ஏங்க, மணி 1:30 போகுது இப்போ. விஜய் ப்ளீஸ் கெட் அப் ஃப்ரம் தி பெட். போயிட்டு மாலையை ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து தமிழக அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு, என்ன கோரிக்கை? மாலைய காலோட பேரை காலைய மாத்தணும். ஆமா, ஏன்னா எங்க விஜய் வந்து அதனாலதான் லேட்டா போறாரு. சோ இதுல திமுக சதி செய்யுது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நினைச்சா மாத்தலாம்ல. இப்ப மாலைன்ற வார்த்தைய உடனே காலையில ஒரு ஜீவோ ஒண்ணு பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி காலைன்னு மாத்தினா எங்க ஆளு காலையில போட்டு போறாரு. நீங்க மாத்த மாட்டீங்கன்னா அப்ப இதுல உங்க சதி அவர் மாலை போடக்கூடாது, சாயங்காலம் தான் போடணும். அப்ப வேணும்ட்டு எல்லாத்தையும் திமுக பண்ணிட்டு ஆளை குறை சொல்றீங்கன்னா என்னங்க இது? தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.